இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய அக்னியினுடைய வழிபாட்டை சிந்தனைக்கு கொள்வோம். பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்று சொல்லப்படுகின்ற நிலம், நீர், நெருப்பு, காற்று, வழி, இந்த ஐம்பூதங்களின் வடிவிலேயே இந்த உலகம் இயங்குகிறது. ஐம்பூதங்கள் வடிவிலேயே ஆலயங்கள் அமைக்கின்றன. ஐம்பூதங்கள் வடிவிலேயே மனிதனுடைய உயிர் வாழ்வு, இவையெல்லாம் நாங்கள் இந்த பஞ்சபூதங்களாக குறிக்கிறோம். அதிலே இந்த அக்னி வழிபாட்டை நாம் ஒன்று சிந்தனைக்கு கொள்வோம். பொதுவாக இந்த அக்னி வழிபாடு என்பது பன்று தொட்டு வேத ரிஷிகளாலும் முனிவர்களாலும் இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கூட இந்த அக்னி வழிபாடு செய்யப்படுகிறது. ஹோமங்கள் இவையெல்லாம் செய்கிறோம். அவ்வாறு செய்யப்படுகின்றதுனாலே நமக்கு என்ன பலன்? பல்வேறு வகையான திரவியங்களை எல்லாம் அந்த அக்னியிலே போட்டு நெருப்பிலே போட்டு எரிக்கின்றார்கள். பாலை ஊற்றுகிறார்கள், தயிரை ஊற்றுகிறார்கள், தானியங்களை போடுகிறார்கள், சமைத்தை போடுகிறார்கள், வஸ்திரங்களை, வேட்டி, சால்வை, சாரி என்று என்னென்னலாம் அதில் நெருப்பிலே போட்டு நாம் எரிக்கின்றோமே என்றொரு எண்ணம் நமக்கு வரும். இந்த அக்னி வழிபாட்டின் மூலம் செய்யப்படுகின்றதற்கு அதிகப்படியான சக்தி இருக்கிறதாம். நாம் பூஜைகள், அபிஷேகங்கள், அர்ச்சனைகள் என்பதனை விட இந்த அக்னியின் மூலம் செய்யப்படுகின்ற பொழுது ஒரு அதிகப்படியான சக்தி நமக்கு கிடைக்கிறதாம். ஏனென்றால் இந்த அக்னி தேவனுக்கு 7 நாக்குகள், வேறு எந்த தேவர்களுக்கும் இல்லாத ஒரு அதிசயம். நமக்கெல்லாம் ஒரு நாக்கு. இந்த ஒரு நாக்கிலே அந்த எத்தனை சுவைகள் இருக்கிறதோ அத்தனை சுவை நமக்கு தெரியாது. இப்போ அறசுவை என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இனிப்பு, உரைப்பு, புளிப்பு, கைப்பு, கசப்பு, துவர்ப்பு என்கிற இந்த 6 சுவையும் நமக்கு தெரிகிறது. நாம் குடிக்கின்ற காப்பியிலே சீனி குறைந்தாலோ கூடினாலோ நமக்கு தெரிகிறது. நாம் உண்ணுகின்ற உணவிலே உப்பு பதார்த்தம் குறைந்தால் எங்களுக்கு தெரிகிறது. நம்முடைய கறி பதார்த்தங்களிலே உரைப்பு அதிகமானால் குறைந்தால் தெரிகிறது. இவையெல்லாம் இந்த ஒரு நாக்கிலே தெரிகிறது. இந்த அக்னி தேவனுக்கு 7 நாக்கு. அந்த 7 நாக்குகளும் 7 வகையான சுவைகளை மட்டும் அனுபவிக்கக்கூடியது. அந்த 7 வகையான சுவைகளை ருசிக்கக்கூடிய தன்மை கொண்டது. அந்த 7 நாக்குகளுக்கும் 7 பெயர்கள். கிரண்யா, கனகா, ரக்தா, கிருஷ்ணா, சுப்ரபா, அதிரக்தா, பகரூபா என்று இந்த 7 பெயர்கள். இந்த திரவியங்களை எல்லாம் நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது பல்வேறு தானியங்கள், பழ வகைகள், பட்டை வகைகள், வேர் வகைகள், அதே போல் பலகார பக்ஷணங்கள், இவ்வாறு பலவற்றையெல்லாம் இந்த அக்னியிலே ஆகுதிகளை செய்கிறோம். அந்தந்த சுவை கொண்ட அந்தந்த திரவியங்களை அந்தந்த சுவை கொண்ட நாக்கின் மூலமாக அக்னி தேவன் எடுத்து நமக்கு வேண்டிய பலன்களை எல்லாம் பெறுகின்ற வகையில் உரியவரிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பாராம். அதனால தான் இந்த அக்னி வழிபாட்டுக்கு ஒரு தனிச்சிறப்பு. இப்போ அக்னி தேவனுக்கு ஒரு சமயம் ஒரு ஆசை வந்ததாம். இந்த தினமும் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஆகுதிகளை எல்லாம் செய்கிறார்கள். உரியவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு பணி மட்டும்தான் இவருக்குரியது. இப்போ நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் ஒரு தபால் நிலையத்திலே அங்கே இருக்கின்ற அந்த தபால்காரர் அந்த பெட்டிகள் மூலமாக சேர்த்து வருகின்ற அனைத்து தபால்களையும் உள்ளத்திலே இருந்து அங்கங்கு பிரித்து கொடுக்கப்பட்டதும் முகவரியை பார்த்து உரியவரிடத்திலே கொண்டு போய் கொடுக்கின்ற பணி. அதேபோல் ஒரு காசு கட்டளை, மணி ஆர்டர்கள் வருகின்ற பொழுது அந்த பேரில் கொண்டு போய் கொடுத்து கையெழுத்து வாங்குவது என்னுடைய கடமை. இவரே கையெழுத்தை போட்டு, கள்ள கையெழுத்தை போட்டு அந்த மணி ஆர்டரை இவரே அதை கொண்டு சென்று பணமாக மாற்றி எடுத்தால் அவருக்கு என்ன தண்டனை? அது ஒரு அரச துரோகமான தண்டனை. அதுபோல் இங்கே இந்த அக்னி தேவனுக்குரிய கடமை என்ன? கொடுப்பதை உரியவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பணி. நான் இதனை ருசித்து பார்த்தால் என்ன என்ற ஒரு சமயம் எண்ணினாலே இறைவனாலே தண்டிக்கப்பட்டு, நீ உன்னுடைய கொடுத்த கடமையை சரிவரச் செய்யாதனாலே நீ இதற்கு தகுதியற்றவன் என்று இறைவனாலே தண்டிக்கப்படுகிறார். அப்பொழுது மனைவி இந்த சுவாகாதேவியானவள் வந்து இறைவனிடத்திலே வேண்டினாலாம், சுவாமி, இதுவரை நாளும் இவ்வாறான ஒரு தவறாக எண்ணத்தை அக்னிதேவன் எண்ணியதில்லை. ஏதோ அவனுடைய போராத காலம் இவ்வாறு எண்ணி விட்டான்.
இனிமேல் இந்த தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளுகிறேன். இந்த ஆகுதி செய்யப்படுகின்ற பொழுது இந்த ஸ்வாஹா 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 என்று சொல்லுகின்ற பொழுது 2 அர்த்தம். ஒன்று சு ஆஹா, நன்றாக செய்வாயாக, நல்லபடியாக நீ செய்வாயாக என்பது ஒரு அர்த்தம். இன்னொன்று இந்த ஸ்வாஹா என்பது அக்னிதேவனுடைய மனைவி. ஸ்வாஹா தேவி ஸ்வதா பத்னி. இந்த ஸ்வாஹா என்பவள் அக்னியினுடைய மனைவி. அதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுங்கள், என்னுடைய ஞாபகம் இனி அவருக்கு வரும். இப்போ நடைமுறையில் சொல்வார்கள், சில பேருக்கு இந்த மனைவியோடைய பெயரை சொன்னால் சில பேருக்கு ஒரு பயம் வரும்னு சொல்வார்கள். அதுபோல் இந்த அக்னிதேவனுக்கு மனைவியினுடைய பெயர் இந்த ஸ்வாஹா. அதனால தான் ஓம் கிரண்யாய ஸ்வாஹா என்று இந்த ஆகுதிகளை கொடுப்பது. எனவே இந்த ஸ்வாஹா என்று சொல்லுகிற பொழுது என்னுடைய ஞாபகம் வரும், இனிமேல் தவறை செய்ய மாட்டார் என்று இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த பதவி அக்னிதேவனுக்கு வழங்கப்பட்டதாம். இந்த அக்னியிலே செய்யப்படுகின்ற ஆகுதிகளிலிருந்து எழும்புகின்ற ஓமப்புகை நம்முடைய உடம்பிலே படுகின்ற பொழுது இந்த நாடி நரம்பு சம்பந்தமான ரோகங்கள் இவையெல்லாம் விலகக்கூடியதாகவும், கேசாதி பாதாந்தம் உள்ள அனைத்து விதமான ரோகங்களை நீக்குகின்ற சக்தி அந்த ஹோம புகையிலிருந்து எழும்புகின்றதாகிய அந்த திரவியங்கள் அனைத்தும் சேர்ந்து அங்கே ஆகுதி செய்யப்பட்ட திரவியங்கள் மூலம் எழும்புகின்ற அந்த புகையானது உடம்பிலே படுகின்ற பொழுது நோயினுடைய தீர்ப்பதும் இளமையத் தருகின்ற சக்தியும் அந்த அக்னியில் எழும்புகின்ற புகைகளுக்கு இருக்கிறதாம். பல்வேறு விதமான இந்த தீய சக்திகளை அளிக்கக்கூடிய குணாதிசயங்கள் எல்லாம் இந்த யாக புகைக்கு இருக்கின்றது. இது காற்றோடு கலந்து எங்கெங்கெல்லாம் செல்லுகிறோம் அந்த இடங்கள் எல்லாவற்றையும் துப்புரவாக புனிதமாக வைத்துக்கொள்ளும் என்பதெல்லாம் முன்னோர்கள் கண்ட உண்மையாகும். இன்று விஞ்ஞானிகள் கூட இதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இந்த சிறந்ததாகி அக்னி வழிபாடு என்பது ஒவ்வொருவர் வாழ்விலும் இல்லங்களிலேயும் ஆலயங்களிலும் நடைபெறுகின்ற பொழுது நாங்கள் பயபக்தியோடு இருந்து அக்னிதேவனை வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.